ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கான விலாக் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங், அதுக்கப்புறமா க்ளீனிங், இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈஸியான பாசிப்பருப்பு வச்சு ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங்காக கிளம்பி ஷாப்பிங் தான் போயிட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு கொஞ்சம் ஷால்ஸ் எல்லாம் காலேஜுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு புருஷாவுக்கம் சரவணா ஸ்டோர் தான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோவே கன்வீனியன்ட் இருக்குது. ஷேர் ஆட்டோவில் ஏறிட்டு சரவணா ஸ்டோர்கிட்டே இறங்கணுன்னா அங்கேருந்து கொஞ்சம் நடக்க வேண்டியதாக இருக்கும். தானா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கோம். அங்கே ட்ரெண்ட்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு. குவாட் செட் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. 1000 ருபீஸ்க்கு 999க்கு பார்த்தீங்கன்னா நிறைய குவாட் செட்ஸ் இந்த வாட்டி இருந்தது. கலெக்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சரவணா ஸ்டோருக்கு வந்தோம். நாங்கள் கிளம்புனதே பார்த்தீங்கன்னா 7:30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் டைம். அதுக்கப்புறமா ட்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகிற வழியிலேயே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அங்கே பாப்பா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்டுருந்தா. சரி, அங்கே போயிட்டு அவளுக்கு மட்டும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நான் ஐஸ்கிரீம் எல்லாம் நிறைய சாப்பிடவே மாட்டேன். எப்போவாவது ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் அதை மட்டும்தான் ஆவினில் அதுவும் சாப்பிடுவேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது டைமு. சரின்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் தான் போயிட்டு இருக்கோம். சரவணா ஸ்டோருக்குள்ளே போனதுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் சாரீஸ் தான் வச்சுருப்பாங்க. சரி, என்னடா வச்சுருப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தால் மாமா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே தான் கூட்டின்னு போனேன். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஷால்ஸ் எல்லாமே இருக்குது. வெறும் அவளுக்கு தேவையான ஷால்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். ஒயிட் கலர், பிளாக் கலர், அதுக்கப்புறமா சாண்டில் கலர் பிளெயினாக ஷால்ஸ், அதுவும் பார்த்திங்கன்னா பிளெயினாக தான் அவள் வாங்குவாள். எது வாங்கினாலும் அதை மட்டும் வாங்கிட்டு இந்த கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. கலராக வச்சுருந்தேன். அதை தான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்போ எல்லாமே சின்ன பசங்களாக இருக்கிறப்போ இங்கே தான் வாங்கிறது ஃப்ராக்ஸ் எல்லாமே. இப்போ எல்லாம் அவங்க இங்கே வாங்குறதே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்துட்டு ஷால்ஸ் மட்டும் வாங்கிட்டு நிறைய ஷால் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எது வாங்கினாலும் சிம்பிளாக தான் வாங்குறாங்க. எதுவுமே கிராண்டாகவே வாங்க மாட்டேன்றாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்லேயே எவ்வளோ கிராண்டாக வருதுன்னு பார்த்து தான் வாங்குவோம். அதை ஷால்ஸ் மட்டும் வாங்கிட்டு மேலே போயிட்டு மஞ்சள் பேக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன். எதுவுமே இல்லைங்க. சரி, இதுக்கு மேலே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்துட்டோம். அப்போவே பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சு. பையனுக்கு தான் கால் பண்ணதுமே அவன் எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டான். அன்றைக்கி அப்படி தான் போயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன். எப்போவுமே ஷாப்பிங் போனாலே எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் போவேன். அன்றைக்கி ரசம், அதுக்கப்புறம் கட்டிப்பருப்பு, அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியல், முட்டையும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் இருந்தது. எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு பார்த்தா எல்லாமே கீழே போட்டு வச்சுருந்தா பாப்பா. என்னம்மான்னு கேட்டால் நான் பீர்வா எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். அவளுக்கும் எப்போது தான் தோணும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாமளும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டேன். எல்லாமே மடித்து கொடுத்துன்னு இருந்தேன். அவளும் எல்லாமே அடுக்கி வச்சுன்னு இருந்தான். இன்னும் ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னர் வேர்ஸு, சாக்ஸ் அதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்குமே. அதுக்கப்புறமா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ரெயின் ட்ராப்ஸ் வளையல் வாங்கியிருந்தேன். அதை எங்கேயோ வச்சிட்டேன். அதை தீபாவளி அன்றைக்கி போடலான்னு பார்த்தா தேடி எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா பீர்வால தான் இருந்தது. அதை எடுத்து அதுக்கப்புறமா பேங்கிள் பாக்ஸில் வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கும் டக்குன்னு ஞாபகம் வரும். இந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற 2 ஆர்கனைசரை விட கீழே இருக்கிற பாக்ஸ் காட்டினேன் இல்லைங்கன்னா ஃபஸ்ட்டு, அந்த பாக்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேங்கிள் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வளையல் போட்டு ஒரு வளையல் நடுவில் வேணும்னா அதை எடுக்கணுன்னா எல்லா வளையலும் கீழே வச்சுட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை விட இந்த சின்ன ஆர்கனைசர் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வேளை வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைசராக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 11 o'clock மேலேயே பார்த்தீங்கன்னா 11:30 இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா சரி டீயும் இருந்ததுன்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் டீ குடிச்சிட்டு இருந்தேன்.
எப்படியும் இதெல்லாம் நம்ம அடுக்கி வைக்கிறதுக்கு இன்னுமே ஒரு 1/4 மணி நேரம் ஆஃப் அன் ஹவர் ஆகிடும்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இது மாதிரி தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே காலேஜுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு பேண்ட் எல்லாம் ஒரு பக்கம், ஷால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கரில் தான் தொங்க வச்சுன்னு இருந்தேன். கீழே மட்டும் 2 ரேக் மட்டும் அதை க்ளீன் பண்ணலை. அதில் பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு ரேக்கில் இருக்கும், டவலு அதுக்கப்புறமா புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. இன்னுமே கீழே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா புது பெட்ஷீட்ஸ், அது எல்லாமே யூஸ் பண்ணாத பெட்ஷீட்டு, அதுக்கப்புறமா ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே தான் வச்சுருப்பேன். எப்போது யாராவது வந்தப்போ வந்து பெட்ஷீட் ஏதாவது புதுசாக தேவைப்படுதுன்னா அதை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான். நெக்ஸ்ட் டே வந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த பருப்பெல்லாம் இருந்தது, அதை வந்து வறுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வறுத்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது இது. நம்ம இந்த கிளைமேட்டுக்கு வந்து வறுத்து வச்சது தான் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து வண்டு பிடிச்சிக்கும். அதுக்காக தான் ரெண்டுமே வந்து வறுத்துட்டு லைட்டாக சூடு பண்ணாலே போதும், அதிகமாக சூடு பண்ண தேவையில்லை. ரெண்டுமே வந்து வறுத்து ஆற வச்சுட்டு பாக்ஸில் போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ரொம்ப மழை இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து நம்ம துணியெல்லாம் காய வைக்க முடியாது, கரண்ட் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து துணியெல்லாமே வந்து துவைச்சி போட்டு ஃபேன் கீழே தான் வச்சு ஆற வச்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்டாண்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, ரொம்பவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் காய வைக்கிறதுக்கு. இப்போ வாங்க பாசிப்பருப்பு வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு லைட்டாக வந்து வறுத்து குக்கரில் தான் போட்டிருக்கேன். அதை 2 வாட்டி கழுவிட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக இருந்தாவே நல்லாயிருக்கும், ரொம்ப காரமாக இல்லாமல் வந்து கம்மியாக இருந்தாவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இருந்தால் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விசில் கிட்ட வச்சுருந்தேன். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து அதிரச மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன், தீபாவளிக்கு செய்யலான்னு சொல்லிட்டு. தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ் இருந்ததால் வந்து அன்றைக்கி அதிரசம் செய்யலை. சரி இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரெடிமேட் மிக்ஸ் தான். அன்றைக்கி ஆச்சியில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கொஞ்சமாக வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. அந்த மாவில் அதிரசம் தட்டி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ வாங்க பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. 6 விசிலுக்கு அப்புறமா வந்து நல்ல ஒரு பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா வந்து மிளகும் சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதி பெரிய வெங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயமும் சேர்த்து வறுத்துருக்கேன். சேர்த்துட்டு வேக வச்ச பருப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் தாளிப்பை. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு இப்போ குக்கரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன், புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாம். அந்த புளியோட டேஸ்ட்டு நல்லாவே வந்து அந்த பருப்புக்கு சூப்பராக இருக்கும். அந்த புளி கரைச்சி ஊற்றினா தான் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். என் பசங்க வந்து இந்த ஸ்டைலில் செஞ்சால் தான் சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நடுவில் வந்து கலந்து விட்டுனே தான் இருக்கணும். இதுலேயே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். தாளிப்புலையும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கிற வரைக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பருப்பு நல்லாவே கொதித்து வந்துடும். அவ்வளோதான் இந்த ரெசிபி வந்து. அதுக்குள்ளேயே வந்து சாப்பாடும் ஒரு பக்கம் வந்து வெந்துட்டு இருந்தது. அதையும் வந்து வடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே வடித்து தான் சாப்பிடுவோம். சாப்பாடு வந்து குக்கரில் வைக்க மாட்டேன். அதிரசமும் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த மேலே ஒரு அதிரசம் மட்டும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அது எங்கள் அம்மா வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் மாவு எடுத்து அதில் வந்து ஒரு ஹல்வா மாதிரி செய்வாங்க. அதை மாதிரி செய்யலான்னு பார்த்தா பாப்பா ரொம்பவும் அது வந்து அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு, அதனால் கெட்டியாகிடுச்சு. அது ஒன்று மட்டும் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு.
ஆயிடுச்சு அன்றைக்கி வந்து. இப்போ வந்து ரைஸும் ரெடி ஆகிருக்கு, அதுக்கப்புறமா பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு, ரெண்டுமே ரெடி ஆகிருக்கு. அன்றைக்கி வந்து சிக்கனும் இருந்தது, 65 செய்யலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் எங்களுக்கு போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் மட்டும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு கமெண்ட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.